சர்வேஸ்வராவும் சந்நிதியில் நான் சர்வமறந்து பாடிடுவே. சர்வேஸ்வரானின் சந்நிதியில் நான் சர்வமறந்து பாடிடுவே. அளவிலான்பினை உலகினில் பகர்ந்திடும், அளவிலான்பினை உலகினில் பகர்ந்திடும் சங்கீதவாயினா மாறிடுவே. சர்வேஸ்வரரின் சந்நிதியில் நான் சர்வமறந்து பாடிடுவே. சர்வேஸ்வரரின் சந்நிதியில் நான் சர்வமறந்து பாடிடுவே. ஒரு நாளை பிரிந்து ஒரு நாள் கூறியன் காதுகளே. ஒரு நாளை பிரிந்து ஒரு நாள் கூறியும் காதுகளே. அழகியவும் முகம் உள்ளத்தில் என்றும், அழகியவும் முகம் உள்ளத்தில் என்றும் அறியா நினைவுகளா. சர்வேஸ்வரானின் சந்நிதியில் நான் சர்வமறந்து பாடிடுவே. சர்வேஸ்வரானின் சந்நிதியில் நான் சர்வமறந்து பாடிடுவே. பழுதுகளுள்ள சிற்பம் நான் என்று பரிசுத்தரே உமக்கு அர்ப்பணித்தே. பழுதுகளுள்ள சிற்பம் நான் என்று பரிசுத்தரே உமக்கு அர்ப்பணித்தே. திருக்கரத்தால் என்னை பங்கிடுமே, திருக்கரத்தால் என்னை பங்கிடுமே. உன் திரு அடிக்கடுமே. சர்வேஸ்வரவின் சந்நிதியில் நான் சர்வமறந்து பாடிடுவே. சர்வேஸ்வரா சந்நிதியில் நான் சர்வமறந்து பாடிடுவே. அளவிலான்பினை உலகினில் பகர்ந்திடும், அளவிலான்பினை உலகினில் பகர்ந்திடும் சங்கீதமாய் நான் பாடிடுவே. சர்வேஸ்வரனின் சந்நிதியில் நான் சர்வமறந்து பாடிடுவே. சர்வேஸ்வரனின் சந்நிதியில் நான் சர்வமறந்து பாடிடுவே. அல்லேலூயா. அவன் நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, இந்த 4வது வார ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வளரும் விசுவாசம், த க்ரோயிங் ஃபெய்த் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு இயேசு என்ன சொன்னாரு? கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் நோக்கி
கீழ்ப்படியும் என்றார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள்னா சீசர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் ஒரு நாள் இயேசுவினிடத்திலே வந்து என்ன கேட்குறாங்க? எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, விசுவாசம், நான் போன வாரம் சொல்லியிருக்கிறேன், விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஆனால் அந்த விசுவாசம் அவிசுவாசமாய் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வராமல் அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செய்தேன்? காத்து கொண்டேன். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தை காத்து கொண்டேன். எல்லாரும் கொஞ்சம் வாயில திறந்து கொஞ்சம் கையை வைத்து சத்தமாக தான் சொல்லுங்களேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். அருமையானவர்களே, இந்த விசுவாசம் இழந்து போகாமல் காத்து கொள்ளுவதும், அது அவிசுவாசமாய் மாறிவிடாதபடி காத்து கொள்ளுவதும், அதே நேரத்தில் அந்த விசுவாசம் அப்படியே வளராமல் இருந்துராதபடிக்கு அதை பார்த்து, அதை கவனித்து, அதை வளரச் செய்வதும் நம்முடைய வேலையாக இருக்கிறது. அதனால தான் இவங்க வந்து கேட்குறாங்க, எங்களுடைய விசுவாசம் என்ன செய்யணும்? வளரணும். எங்களுடைய விசுவாசம் பெருக வேண்டும். எங்களுடைய விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி வேண்டும் ஆண்டவரே என்று அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை பார்த்து என்ன செய்கிறாங்க? வந்து கேட்குறாங்க. அருமையான நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசத்தில் வளர வேண்டும். ஏன்னா விசுவாசத்தை வைத்துதான், விசுவாச அளவை வைத்துதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். உங்கள் பக்தியை வைத்தல்ல. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நீங்கள் சண்டே சர்வீஸுக்கு வர்ற அட்டண்டன்ஸை வச்சு இல்லை, எல்லா ப்ரேயர்லையும் கலந்துக்கிறேங்கிற அட்டண்டன்ஸை வச்சு ஆண்டவர் பார்க்க போகிறதில்ல. ஆண்டவர் எதை பார்க்கிறார்? உங்ககிட்ட எவ்வளோ விசுவாசம் இருக்குன்னு பார்க்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கீங்களான்னு பார்க்குறாரு. அந்த விசுவாசம் விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அந்த விசுவாசத்தின் அளவுதான் அற்புதங்களின் அளவு. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் அளவுதான் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதங்களின் அளவு. அதனால தேவன் நம்மகிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கிறாரா இல்லையாங்கிறத விட விசுவாசத்தை அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு காணிக்கை கொடுக்குறீங்கிறதை அவர் எதிர்பார்க்கல. அது நம்ம ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோங்கிறத விட அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற விசுவாசத்தை வைத்துதான், விசுவாசங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வைத்துதான் தேவனுடைய அற்புதங்களை பெற முடியும். எப்படி நம்முடைய உழைப்பு என்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு சம்பளம் வாங்குகிறோம், நம்ம உழைப்பு என்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதுதான் நம்ம எதை வாங்க முடிகிறது? கூலி வாங்க முடிகிறது. அதுபோல தேவனிடத்தில் நம்முடைய ஃபெய்த் என்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் we can receive the miracles. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய அற்புதங்களை பெறுவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாலேஜை வளர்த்துக்கிறோம் இல்லையா? இப்போ என்னென்னா ஆங்கில அறிவு இருந்தால் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அப்படின்னு சிலர் தங்களுடைய பிள்ளைகளை ஸ்பெஷலாக இங்கிலீஷ் டியூஷனுக்கு விடுவாங்க. அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி சில பாடங்களை மட்டும் டியூஷனுக்கு விட்டு பிள்ளைகளுடைய அறிவை வளர்க்க வேண்டும், அறிவு வளர வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். அது நல்லது தான். அதே போல் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அப்படின்னா, நம்ம விசுவாசம் வளர வேண்டும்னு விரும்புகிறார். ஏன்னா விசுவாசத்துக்கு உயிர் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்துக்கு என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. அந்த உயிர் உள்ளது என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியானால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாய் இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய வேண்டும்? விருத்தி அடைய வேண்டும். ஆமென். நாம் விசுவாசத்தில் விருத்தி அடைய வேண்டும். ஆமென் சொல்லுங்க.
நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தில் விருத்தி அடைய வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைய வேண்டும். விசுவாசம்னா என்னன்னு நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே விசுவாசம் என்பது ஆமென், தேவனை நம்புவது. தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு கட்டாயமாய் பலனளிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் இந்த மர மண்டையில் அடிச்சு ஏத்தி விசுவாசத்தை க்ரோயிங் பண்ணணும் நம்ம. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அப்போஸ்தலர்கள் மூலம் அற்புதமே நடக்கல. அவர் பயன்படுத்தப்பட்டார்கள். இயேசு மூலம் நிறைய மிரக்கல் நடக்கிறது. இயேசு மூலம் நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இந்த அற்புதத்தை நாம் செய்யாததற்கும் இந்த அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாததற்கும் ஒரே காரணம் என்னன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா, நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவர் கூட இருந்து நல்லா ஜெபிக்கிறோம், அப்புறம் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுகிட்ட வரும்போது சிகரெட்டை விட்டுட்டு வர்றோம். சிகரெட்டை என்ன செஞ்சுட்டு வர்றோம்? தூக்கி எறிஞ்சிட்டு வர்றோம். வெத்தலை பாக்கு புகையில பொடி. ஒருத்தர் சபையில் வந்து டப்பியை தட்டிக்கிட்டு இருப்பார். என்ன டப்பி? பொடி டப்பியை தட்டிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு வர்றோம்? சத்தமாக தான் என்ன வர வர பேசவே மாட்டேங்கிறீங்க. விட்டுட்டு வந்தீங்களா இல்லை கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு வந்தோம்? விட்டுட்டு தான் இயேசுவை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இப்போ நமக்கு எல்லாத்தையும் விட்டு வந்ததுனால ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாம் 100% உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்க. என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சா எது குறைவாக இருக்கிறது? விசுவாசம் குறைவாய் இருக்கிறது. விசுவாசம் குறைவாய் இருக்கிறது. அதனால இயேசுவினிடத்தில் கேங்கா வந்து சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நீர் வார்த்திக்க பண்ண வேண்டும். ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா மிராக்கல்ஸ் எது மூலம் தான் நடக்குது? விசுவாசத்தின் மூலம் தான் நடக்குது. ஏன்னா இயேசு ஒரு குருடன் கண்ணை திறக்கும் போது கேட்கிறாரு, நான் இதை செய்வேன் என்று விசுவாசிக்கிறாயா? டு யூ பிலீவ்? நீ இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு தான் கேட்கிறாரு. உடனே இந்த சீசர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. விசுவாசிக்கிறாயா? நீ ஒரு 10 மணி நேரம் ஜெபிச்சே நீ கேட்கல பாருங்க எவங்கிட்டையாவது. நீ தசமாம் கொடுத்தியா நீ கேட்கல, இதெல்லாம் கேட்கல. ஆனா இப்ப என்ன கேட்கிறாரு? நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உடனே அவங்க, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதில் ஒரு இன்சிடென்ட் நடந்து பாருங்க. இயேசுவும் அவருடைய 2-3 சீசர்களும் மலையில் போய் ஜெபம் பண்ண போயிட்டாங்க. மற்ற சீசர்லாம் மலையின் அடிவாரத்தில் இருக்கிறாங்க. இயேசுவை போல சீசர்களும் அற்புதம் செய்வாங்கன்னு சொல்லி எல்லாரும் நிறைய வியாதியஸ்தர்களை கொண்டு வராங்க. ஒருத்தன் ஒரு பிசாசு பிடிச்சவனை கொண்டு வரான். கொண்டு வந்து சீசர்களுக்கு முன்னாடி நிப்பாட்டுறான். சீசர்களால் ஒன்றுமே செய்ய முடியலை. அப்போதான் அவன் இயேசுநாதர்கிட்ட வந்து சொல்கிறான், இயேசுநாதரே என் மகன் இப்படி ஒரு பிசாசு பிடியில் இருக்கிறான். அவன் தீயவன் தண்ணீரில் பார்த்த உடனே அந்த பிசாசு அவனை என்ன செய்ய பார்க்குது? தள்ளிவிட பார்க்குது. அவனை உடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தோம், அவங்க ஒன்றும் முடியலை. உடனே இயேசுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, அப்படி சொல்ல, விசுவாசம் இல்லாத சந்ததியே, நான் எவ்வளோ நாள் உங்க கூட இருப்பேன். அப்போ இந்த சீசர்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மிராக்கிள்ஸ் வேணும்னா என்ன வேண்டும்? என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும் என்பதை கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. கண்டுபிடிச்சு பார்த்தா இவங்க கிட்ட விசுவாசம் அந்த அளவுக்கு
இல்லை. உடனே ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்மளும் பல வருஷமாக தான் விசுவாசியாக இருக்கிறோம். many years, hallelujah, we are doing here. கை தட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம், போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் விசுவாசத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு இன்னும் நம்ம என்ன செய்யலை, வளரவில்லை என்பதை தாழ்மையோடு ஒத்துக்கொண்டு நாமும் ஆண்டவரிடத்திலே என்னுடைய விசுவாசத்தை என்ன செய்யும், வர்த்திக்க பண்ணும் என்று நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தில் பல ரகங்கள் இருக்கிறது. அதில் நான் ஒரு ரகத்தை அடிக்கடி உபாச கூட்டத்தில் பேசுவேன். அது காட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். அது தேவ ரகம். அந்த விசுவாசம் வேற, நம்ம நார்மலாக இருக்கிற விசுவாசம் வேற, மிராக்கிள்ஸை பெற்றுக்கொள்றதுக்கு வேண்டிய விசுவாசம் வேற. இப்போ அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா, தேவனை பற்றும் விசுவாசம். இன்னொன்று அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளும் விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, அப்ப தேவன் ஒருவர் உண்டு என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசம். ஆமாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடிக்கும் விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வதுதான் விசுவாசம். ஆமென். இயேசுவை நம்ம பார்க்கவில்லை, இயேசுவை நம்ம காணவில்லை, தொடவில்லை, ஆனால் அவரை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தில் அவரை நம்ம என்ன செய்ய வேண்டும், பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இந்த மிளகு கொடி பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மரம் இருக்கு. ஒரு சில மரங்கள்ல அது என்ன செய்யும் அப்படின்னா, தன்னோடு அது அந்த மரத்தோடு தன்னை இணைத்து கொள்ளும். அந்த மிளகுலேருந்து ஒரு வேர் உருவாகும். அந்த செடியிலிருந்து உருவாகி அந்த மரத்தை பிடிக்கும். அந்த மரத்தை பிடிச்சு 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 பார்த்தீங்கன்னா அந்த மரத்திலிருந்து தேவையான சத்தை அதுக்கு எடுத்துக்கிறோம். பூமியிலிருந்து அதுக்கு என்ன கிடைக்குது, வேர் மூலமாய் அதுக்கு சத்து கிடைக்குது. அதே நேரத்தில் அந்த மரத்தில் உள்ள பசுமையை, அந்த மரம் காஞ்சிருச்சுன்னு வைங்க, இந்த செடியும் கிளை விழுந்துடும், இந்த கொடியும் கிளை விழுந்துடும். அப்ப அப்படிதான் நாமும் இயேசுவை என்ன செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தொட்டும் தொடாம வாழ்ற வாழ்க்கை அல்ல, பட்டும் படாம வாழ்ற வாழ்க்கை அல்ல. விசுவாசம் என்றால் என்ன, இயேசுவை பற்றி கொள்ளுவது. அதுக்கு அடுத்த வசனத்தை 2 வசனம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம்னு வரும். 26ஆம் வசனத்தில் வரும், அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். அப்போ விசுவாசம் என்பது என்ன செய்கிறது, எதை விசுவாசிக்கிறோமோ அதை என்ன செய்கிறது, அது பற்றி கொள்ளுகிறது. அப்புறம் அந்த கொடியை பிடிச்சு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிரும். அப்படிதான் ஆண்டவரோடு நம்முடைய விசுவாசம் என்ன செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம். அதாவது பற்றி கொள்றதுன்னா, இயேசு திராட்சை கொடி ஓமையில செடியும் கொடியும் சொல்றாரு. செடி கொடி செடியில என்ன செய்ய வேண்டும், இணைந்திருக்கும் போதுதான் அது என்ன செய்யும், கனி கொடுக்கும். அதுபோல நாமும் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசுவை என்ன செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம்
11வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேலும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக வேண்டும். கவனிங்க, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நமக்கு தேவனுடைய குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நம்ம தேவ குமாரனை பெற்றவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. அதனால என்ன செய்ய வேணுமா? நாம் எல்லாரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் வாழ வேண்டும். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த பற்றி பிடிக்கும் போது நாம் அவரோட சேர்ந்து வளருகிறோம். நான் சொன்னல, அந்த மரத்தில் அந்த கொடி என்ன செய்கிறது? பற்றி பிடிக்கும் போது அந்த மரத்தோடு சேர்ந்து இந்த கொடியும் வளர்கிறது. அல்லேலூயா. நம்ம இயேசுவை இந்த உலகத்திலே பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அவரோட சேர்ந்து நாமும் வளருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பற்றி பிடித்து கொண்டால் அதிலிருந்து நம்மளை பிரிக்க முடியாது. அதனாலதான் ஏசாயா 26:3 வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பற்றி கொள்ளும் மனது. ஆமென். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிடிச்சாலும் குரங்கு பிடிக்கணும் அப்படிம்பாங்க, இல்லையா? ஆமா, என்ன பிடி? ஆமா, இருகப்பிடி. மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, முள்ளு மரமானாலும் நீ டைட்டாக பிடிக்கணும்பாங்க. முள்ளு எப்படி பிடிக்க முடியும்? பிடிக்கணும், வேற வழியே கிடையாது அந்த இடத்துல. முள்ளாயாலும் முறுக்கி பிடி அப்படிம்பாங்க. சிலர் புளியங்கொம்பை பிடிச்சேன்னு சொல்லுவாங்க. பிடிச்சாலும் பிடிச்சா, ஆமாம், புளியங்கொம்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் இருக்கு, அதை பிடிச்சி தொங்கிட்டு திரியலாம். அதே மாதிரி நம்ம யாரை பிடிச்சிக்கணும்? அது எப்படி? உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை உடையவன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உறுதியா பற்றி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக, நம்ம ஜெபிக்கிற காரியங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக நம்ம உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுகிறோமா? யோசிச்சு பாருங்க. சில பிரச்சனைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. உலகத்தில் 1000 பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அதை பார்த்து நம்ம விசுவாசம் அவர் மேலே தான் எப்பவும் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். போன வாரம் நமக்கு நல்ல ஒரு பெண்கள் மாநாடு, அதுதான் பெண்கள் மாநாடு. ஏன்னா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. காலையில் நான், சேகர் பிரதர், ஜோ எல்லாம் ஒரு மேரேஜ், நான் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு ஒரு மேரேஜ் போயிருந்தோம், நடத்தி வைக்க போயிடுச்சு. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் கலத்தி போட்டுட்டு அடக்காராதனைக்கு போயிட்டு, நம்ம நிலைமை எப்படி மாறுதுன்னு பாருங்க. காலையில் கோட்டு சூட்டு போட்டு எங்கே போகிறோம்? மேரேஜுக்கு போகிறோம். ஆனால் அன்றே சாயங்காலம் எங்கே போகிறோம்? கல்லறைக்கு போகிறோம். அருமையானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் என்றைக்கும் ஒருபோன்று இருக்காது. என்றைக்கும் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு எங்கேயும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா துக்க வஸ்திரம் அப்படின்னு வஸ்திரம் இருக்கும், துக்க வஸ்திரம்னு இருக்கும். ஃபாஸ்டிங் ப்ரேயருக்குன்னு ஒரு உபவாசம் இருந்தால் அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு வஸ்திரம் இருக்கும். அதுலேயும் ஹெவி உபவாசம்னா சட்டைக்கு உள்ள சாக்கை என்ன செஞ்சுக்கிடுவாங்க? கெட்டிக்கிட்டு தான் மேலே என்ன பண்ணிடுவாங்க. அப்படிதான் எலிசா காலத்தில் பஞ்சம் வந்த போது அந்த ராஜா ஓவர் கோட் போட்டுட்டு அலங்கத்தின் மேலே அப்படியே நடந்து போகிறான். திடீர்னு 2 ஸ்திரீகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பேசின உடனே என்ன செய்கிறான்? சட்டையை
கிழிக்கிறான். சட்டையை கிழிச்சா உள்ள என்ன இருக்குது? உள்ள ரெட்டு உடுத்து இருக்கிறான், சாக்கை போட்டு சுத்தி வச்சிருக்கிறான். ஏன்னா அது புலம்பலின் வஸ்திரம், துக்க வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், மகிழ்ச்சியின் வஸ்திரம், இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மாறி மாறி வரும்னு தான். வாழ்க்கையில மாறி மாறி இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும்? வரும். இவைகளெல்லாம் மாறி மாறி வரும். ஆனாலும் நம்ம விசுவாசம் மட்டும் மாறி மாறி வரக்கூடாது. நாம் அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்? அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வஸ்திரங்கள் மாறலாம். நான் சொன்ன மாதிரி துக்க வஸ்திரம், ராஜ வஸ்திரம், அழுகையின் வஸ்திரம், கண்ணீரின் வஸ்திரம், இந்த மாதிரி நிறைய வஸ்திரங்கள் இருக்கிறது. ஆனால் வஸ்திரம் மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவர். ஓ ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம ஆராதனைக்கு வந்து சிம்பிளா வஸ்திரம் பண்ணிட்டு வரோம். இதே ஒரு மேரேஜுக்கு போங்க, எப்படி போவோம்? ஒருத்தர் சொன்னார், மேரேஜில் தங்க கடையே உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு சார். அவ்வளோ போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு ஒரு அம்மா, ஒரு லேடி நடந்து வர்றாங்க. ஆனால் அதை எப்பவும் அவங்க என்ன செய்ய முடியாது? தைரியமாக ரோட்டில் போட்டு போய் சொல்லுங்க, முடியாது. அப்போ எப்போ நம்ம போடணுமோ அப்போ தான் அதை என்ன செய்ய முடியும்? போட முடியும். வஸ்திரம் தரித்தவன், ஆயுதம் தரித்தவன் வஸ்திரத்தை கழட்டி, நம்ம கூகுள் மீட்டில் நான் ஒரு நாள் உங்களுக்கு இதை மெடிடேஷன் கொடுத்தேன் பாருங்க. வஸ்திரம் தரித்தவன் வஸ்திரம் உரிந்து போட்டவனை போல என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. வஸ்திரம் தரிக்க ஒரு காலம், அது யுத்த வஸ்திரம். ஆனால் வஸ்திரத்தை உரிந்து போடுகிற ஒரு காலம் எப்ப தெரியுமா? வெற்றி அடைந்த பிறகு. ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, வஸ்திரங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவன் என்றும் மாறாதவர். அதனால வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய மனது அவரை பற்றி கொள்ள வேண்டும். சூழ்நிலையை பார்த்தோன்னா நம்ம தடம் புரண்டக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து நம்ம மனம் மாறிடக்கூடாது. நம்முடைய மனது அவரை பற்றி கொள்ள வேண்டும். கண்களில் பல காட்சியை பார்க்கிறோம், ஆனால் நம்முடைய மனது, ஆமென், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறான். அதனால நீர் என்ன செய்வீர்? அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய மனது எங்கதான் இருக்கிறது? தேவன் மேலதான் இருக்கிறது. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது. அதனால எல்லாம் மாறும். ஆமென். எவரிதிங் வில் சேஞ்ச். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செய்யும்? மாறும். இன்று நீங்கள் பார்க்கிற நிலைமை மாறும். இன்று நீங்கள் பார்க்கிற குறைவு மாறும். இன்று நீங்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள் மாறும். இன்று நீங்கள் அனுபவிக்கிற பலவீனங்கள் மாறும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய பார்வை மட்டும் மாறக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். பார்வை மட்டும் அவர் மேல இருந்துச்சுன்னா உங்க தலைக்கு மேல வெள்ளம் புரண்டாலும் நீங்க நீச்சல் அடிச்சு போயிருவீங்க. எல்லாம் மாறும். மாறுமே, எல்லாம் மாறுமே. கையை தட்டிய மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டி காய்வோல் கசக்கும் எந்த வாழ்க்கையை உன் பாச கைகள் எட்டி என்றும் தொடணுமே. கட்டுப்பிடித்தேன் உந்தன் பாதம் கதறல் கேவோ. மாறுமே, எல்லாம் மாறுமே. நான் சொல்ற எல்லா பிரச்சனையும் மாறும். ஹல்லேலூயா. அது எப்படி மாறும்? உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுக்கு அது சாதகமாய் மாறும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய விசுவாசம். அதுதான் நம்முடைய விசுவாசம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் ஆமென் பற்றி கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தில் யாக்கோபு வேர் பற்றி
இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தையே பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஏசாயா 26:7 கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபாகிய நீங்களும் நானும் இயேசுவுக்குள்ளே வேர் பற்றி பூத்து காய்த்து இந்த உலகத்தையே பல நாள் நிரப்ப போகிறோம். ஆமென். ஏன்னா நம்ம வேர் பற்றுகிறவர்கள், நம்முடைய வேர் அவருக்குள் இருக்கிறது. இதைதான் கொலோசியருக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு, இன் ஹிம் 2:6 வாசிங்க. கொலோசியர், ஆகையால் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த கெட்டிடங்களை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு மரம் இருக்கு பாருங்க. அது என்ன மரம்? அரச மரமா ஆலமரமா? ஆமாம். அது என்ன ஆகும்? எப்படியோ பரவி ஒரு சின்ன கேப் இருந்தால் போதும். ஒரு கெட்டிடத்தில் அதுக்கு தண்ணி வேண்டாம், மண் வேண்டாம், உரம் வேண்டாம், கிளைமேட்டு சேஞ்சிங் வேண்டாம். ஒரு சின்ன கேப்பு கிடச்சுன்னா அதில் அந்த ஏதோ எப்படியோ விழுந்துச்சுன்னா, அந்த விதை விழுந்துச்சுன்னா அதிலிருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? அது வளர ஆரம்பிச்சிடும், பற்றி பிடித்து கொள்ளும். அப்படிதான் நம்ம சர்ச்சில் கண்டு ஒன்று இருந்துச்சு. எத்தனையோ முறை பற்றி பிடித்த அந்த மரத்தை வெட்டி வெட்டி ஒரு தடவை ஆசிட்டெல்லாம் ஊற்றி சாக்கை போட்டு மூடி வச்சாச்சு. சரி, இதோட தொல்லை உடஞ்சின்னு நினச்சேன். கொஞ்ச நாள் பார்த்தா அது தளன்னு இருக்கு. அது சொல்லுது, உன் ஆசிட்டும் சரி உன் சாக்கும் சரி எனக்குள்ள இருக்கிற வேர் இருக்கிறதுனால உன்னால் ஒன்றும் செய்ய. நானும் ஒரு 3-4 முறை அதற்கு எங்கெல்லாம் ஆசிட்டு கிடைக்குமோ அதை வாங்கி அப்புறம் அதை பண்ணி ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் ஒருத்தன் அந்த மிஷின் உடைக்கிற மிஷினை ஒரு வேலைக்கு கொண்டு வந்தாப்புல, அதை வச்சு உடைச்சி எடுத்தா பாருங்க, மேலே இருக்கிற செடி இவ்வளோண்டு இருக்கு, அதனுடைய வேர் இவ்வளோ பெருசு இருக்கு. அந்த வேரோட பிடுங்கி தூரப்பட்ட பிறகுதான் அதனுடைய வளர்ச்சி இல்லாமல் போச்சு. அருமையானவர்களே, நாமும் கூட ஆண்டவருக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? வேர் கொள்ளணும். அல்லேலூயா. இந்த வேர் கொள்ள பாருங்க, எத்தனை பிரச்சனைகள் வந்து நம்மளை வெட்டின மாதிரி இருந்தாலும் நம்ம தடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதான் ஒருத்தர் பாடினார்ல, அவன் வெட்ட உயருவான். ஆமாம், அந்த மாதிரி தான். ஏன்னா வேறு உள்ள இருந்துச்சுன்னா எத்தனை முறை வெட்டினாலும் நாம் தளிர்த்து கொண்டே இருப்போம். ஆமாம். கிறிஸ்டியானிட்டியை வெட்டுறதுக்கு பிளானிங் மேலே பிளானிங் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கிறிஸ்டியானிட்டியையும் இங்கேருந்து துரத்தி விடுறதுக்கு பிளான் மேலே பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒன்றும் சித்திக்கிறது இல்லை. ஏன்னா இது வேர் ஊன்றப்பட்டிருக்கிறது. இப்போல்லாம் புதுசாக யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது. ரைட், ஓகே. இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இந்த பூமியிலே வரலங்கிறான். இப்போ எல்லாம் கற்பனை கதை இப்படியெல்லாம் சொல்லி கெடுத்து பார்க்குறான். தோமா வரல, தோமா வந்தது பொய் எல்லாம் சொன்னாலும் கிறிஸ்தவத்தை ஒருத்தரும் தடுத்து நிறுத்த முடியலை. ஏன்னா வேறு போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. சைனாவில் புத்த மதம் தான், கிறிஸ்டியானிட்டியை வெளிப்படையாக ஆராதிக்க முடியாது. ஆனால் அந்தரங்கத்தில் சைனாவில் ஒரு பெரிய ரிவைவல் ஒன்று வந்திருக்குன்னு ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஆமாம். தேவனுக்கு எத்தனை தடைகள் வந்து மேலே மோதினாலும் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் தான் என்ன பண்ணுவான்? நொறுங்கி போவான். கல் ஒரு நாளும் உடையாது, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அதே போலதான் இயேசுவின் மேல நம்ம வைக்கிற விசுவாசம் அவருக்குள் என்ன செய்ய வேண்டும்? வேர் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்குள் நம்ம வேர் கொண்டவர்களாக இருந்தோமானால் எந்த காரியங்களும் நம்மளை அசைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் எத்தனை சட்டம் வந்தாலும் அது நம்ம என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்யவே முடியாது. வேர் வந்து சரியா இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள், எல்லாம் அவருக்குள்ளு தான். எல்லாரும் சொல்லுங்க, அவருக்குள்.
அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, இந்த பற்றி கொள்ளும் விசுவாசம் ரெண்டு வகையானது. அதை சொல்லி நான் முடிக்க போறேன். இந்த பற்றி கொள்ளும் விசுவாசம் ரெண்டு வகையானது. ஒன்று அவரை பற்றி கொள்ளுவது. அல்லேலூயா. ஒன்று எதை பற்றி கொள்வது? இன்னொன்று அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுவது. இந்த ரெண்டு ஒன்று தான், ஒன்றும் ரெண்டு தான். அவரை பற்றி கொள்ளுவதும் ஒன்று தான், அவருடைய வார்த்தையை பற்றி கொள்றதும் ஒன்று தான். ஏன்னா நமக்கு அவர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரை நம்ம ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இயேசுவை நேசிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஏன்னா அவர் மேல ரொம்ப நேசம் வந்துருச்சு. உம்மேல கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. அவரை நம்ம பார்க்கல, ஆனாலும் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. அவரை நாம் தரிசிக்கவில்லை, ஆனாலும் அவரை நேசிக்கிறோம். இது என்ன லவ் பாருங்க. இது ஒருதலை காதல் மாதிரி இருக்குது, ஒன் சைடு லவ் மாதிரி இருக்குது. அவரை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அவரை என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். நேசிக்கிறோம். கொஞ்சம் வாய் திறந்து நல்லா சொல்லுங்க. ஆமென். அவரை காண தரிசிக்கவில்லை, ஆனால் அவரிடத்தில் என்ன செய்கிறோம்? நல்ல ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. 1 பேதுரு எடுங்க பார்க்கலாம். அவரை நாம் காணாதிருந்தும், 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வரும் பாருங்க, 20 வசனமா. அவரை நாம் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க. நாம் அவரை காணாதிருந்தும் அவரிடத்தில் என்ன செய்கிறோம்? அன்பு கூறுகிறோம். அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இந்த லவ் எப்படி இருக்கு? காணாமல் இருந்தும் அவரில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, அவரை தரிசியாமல் இருந்தும் அவர் மேல விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம் உடையவர்களாய் களி கூறுகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது என்னங்க ஃபெய்த்? இது அவரை காணவே இல்லை, ஆனா என்ன செய்கிறோம்? அன்பு கூறுகிறோம். இதுவரை அவரை தரிசிக்கவே இல்லை, ஆனாலும் என்ன செய்கிறோம்? இதுதான் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். ஹல்லேலூயா. இது சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். அப்ப நம்ம தான் விசேஷமானவர்கள். நம்ம அவரை பார்க்கல, ஆனா அவரை நேசிக்கிறோம். அவரை தரிசிக்கவில்லை, ஆனால் என்ன செய்கிறோம்? அவர் மேல என்ன வைக்கிறோம்? விசுவாசம் வைக்கிறோம். இது களங்கமில்லாத விசுவாசம். இதனாலதான் பவுல் சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகைகளாய் கிறிஸ்து என்னும் ஒருவருக்கு நான் நியமிச்சிட்டேன். கற்புள்ளவர்கள் நம்மெல்லாம் யாரு? கற்புள்ள கன்னிகைகள். வாட் மீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க நீங்க அவர் மேல விசுவாசம் வச்சதுனால, அவரை மட்டும் விசுவாசனால நீங்கெல்லாம் யாரா இருக்கிறீங்க? இப்போ கற்புள்ளவர்கள். நாமெல்லாம் யாரு? கற்புள்ள கன்னிகைகள். சபை என்பது கற்புள்ள கன்னிகை. எதனால? அவரை மட்டும் விசுவாசிக்கிறதுனால. ஹல்லேலூயா. ஆமென். அவரை மட்டும் விசுவாசிக்கிறதுனால நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? கற்புள்ள கன்னிகைகளாய் உங்களை கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு ஒப்பு கொடுத்தேங்கிறார் பவுல். இந்த விசுவாசம் தான் சூப்பர் நேச்சுரல் விசுவாசம். அவரை விசுவாசிக்கிறது. ஆமென். ஜீசஸ், இயேசுவே நீர் எனக்கு வேணும், நீர் எனக்கு போதும், நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க. என்ன ஆண்டவரே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, என்ன ஆண்டவரே டிராஃபிக் இப்படி ஜாம் ஆயிருக்கு, என்ன ஆண்டவரே ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. இதெல்லாம் நீங்க அவரோடு இருந்தீங்கன்னா சொல்ற வார்த்தைகள். இதெல்லாம் நான் பைபிள் உள்ள வசனத்தை சொல்ல நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் என்னது? நம்மளா பேசுறது. என்ன ஆண்டவரே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, எப்படி ஆண்டவரே நான் போவேன் அப்படிங்கிறது. என்ன ஆண்டவர் இன்னைக்கு ஒரே டயர்டாக இருக்கு ஆண்டவரே. சப்பா நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது,
ஆனால் அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி, வலது பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? we are talking with him. ஹல்லேலூயா. ஆமென். இது அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசம். ஆமென். இதுக்கு 2 பேரை நம்ம பார்க்கலாம். ஒன்று கானானிய ஸ்திரீ. மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே வருகிற இந்த கானானிய ஸ்திரீ ரொம்ப அற்புதமான லேடி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த கானானிய ஸ்திரீ மத்தேயு 15:22 28 வரை அந்த அம்மா குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த கானானிய ஸ்திரீ, கானான் என்றால் யாரு? சபிக்கப்பட்டவன். ஆனா அந்த கானானிய ஸ்திரீயினுடைய மகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. இப்பொழுது அவள் இயேசுவை தேடி வருகிறாள். இயேசுவை கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வருகிறாள். உடனே வந்து சொல்றா, ஐயா என்னுடைய மகள் என்ன செய்றா? பிசாசின் பிடியில் இருக்கிறா, உதவி செய்யும். உடனே இயேசு என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அதுக்கு அந்த வசனம் எப்படி எழுதியிருக்கும் பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக, அது எதுக்கு பிரதியுத்தரமாக நீ போடணும்? அதுதான் ஆன்சர். உனக்கு உன் ஜெபத்துக்கு ஆன்சர் என்ன? நோ நோ. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அது 3 ஆன்சர் பிரேயருக்கு வருதுன்னு. என்ன சொல்லுவாராம்? நம்ம பிரேயர் பண்ணோன்னு எஸ் அப்படிமாரா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க என்ன பண்ணுவாரு? எஸ் அப்படிமாரு. 2வது என்ன பண்ணுவாராம்? நோ அப்படிமாரு. நோ, உனக்கு வேணாம் சார், நோ ஆன்சர், ப்ளீஸ் ஆன்சர் மை பிரேயர் அப்படின்னா அவர் நோ அப்படின்றார். நோ அப்படின்வார். 3வது என்ன வருது? வெயிட் பண்ணு, வெயிட்டா கிடைக்கும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இந்த லேடிக்கு என்ன சொல்றாரு? ஒண்ணுமே சொல்லல. ஆனா அந்த அம்மா அவரை மட்டும் விடல. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஒண்ணுமே சொல்லல, ஆனா உமனை விடல. இது எப்படி இருக்கு பாருங்க. நீர் என் ஜெபத்துக்கு பதிலே தரல, ஆனாலும் ஜெபிக்கதை நான் நிறுத்தல. இதுவரை என் ஜெபத்துக்கு பதிலே வரல, ஆனாலும் நான் என் ஜெபத்தை இதுவரை நிறுத்தினதே இல்லை. நீர் ஒண்ணுமே பேசல, ஆனாலும் உங்களை ஃபாலோ பண்றத விடவே இல்லை. இது ஒரு வகையான சார்ந்து இருக்கிற பற்றி கொள்ளுகிற விசுவாசம். பதிலே இல்லை, ஆனா நான் உங்களை விடவே இல்லை. ஆமென். ஆன்சரே கொடுக்கல, என் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கல, ஆனாலும் நான் உங்களை விடுறதே இல்லை. அப்படி நீங்க இருக்கும்போது உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய பேர் 2 பேரை ஆண்டவர் எழுப்பி விட்டுருவார். சீசர்கள் வந்து என்ன சொல்றாங்க? இயேசு கிட்ட போய் இந்த அம்மாவுக்காக பரிந்து பேசுறாங்க. அவளை அனுப்பிவிடும், அவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. ஆமா, அதுக்கு என்ன ஆன்சர் வருது? காணாமல் போன ஆடுகளாகிய நான் இஸ்ரவேலர்களிடத்துல தான் வந்தேன் ஒழிய வேற இல்லைன்ட்டு இன்னொரு விதமா பதில் வருது. இது அதை விட பிரச்சனையா இருக்கிறது. அவரை பற்றி கொள்ளும் விசுவாசம் சோர்ந்து போகல. முதல்ல பதிலே வரல, 2வது பதில் வந்தாலும் எப்படி வருது? எதிராய் வருது. 3வது என்ன நடக்கிறது? அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்ட போது அவர் என்ன சொல்றாரு? நோக்கி பிள்ளையின் அப்பத்தை எடுத்து, இது மோசமான பதிலா இருக்கு. இதுவரை வந்த பதில் இது எப்படி இருக்கு? இவளை நாக்குட்டிக்கு இணையாக்கிட்டாரு ஆண்டவர். பிள்ளையின் அப்பம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளையின் அப்பம். அது 3 ஆசீர்வாதம். ஒன்று டிவைன் ஹீலிங், டிவைன் பிளஸிங். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளையின் அப்பம் யாருக்கு தான்? ஆனா சொல்றாரு நாக்குட்டிக்கு போடுறது நல்லது இல்லை. இப்ப வந்த ஆன்சர் இதை விட ரொம்ப கொடுமையாயிருச்சு. ஆனாலும் இந்த அம்மா அவரை பற்றும் விசுவாசம் இருந்ததுனால அடுத்து என்ன அடிக்கிறாங்க? உண்மைதான் ஆண்டவரே, ஆனா மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. நம்ம வீட்டில் அந்த பப்பி அந்த நாய்க்குட்டி இருந்ததுன்னா என்ன ஆகும்? அப்படியே நம்ம மேஜைக்கு கீழே என்ன செஞ்சுக்கிடும்? படுத்துக்கிடும். நாங்கள் ஒரு டைகர்னு ஒரு நாய் வளர்த்து எங்கள் ஊரில் இருக்கு. அதை என்ன செய்யணும்னு சொல்லுவேன் நான். இங்கே பாரு, சாப்பிட்றது வரை இங்கிட்டு திரும்பியே பார்க்கக்கூடாது, அங்கிட்டு திரும்பிக்கோ,
அப்படின்னா அங்கிட்டே திரும்பிக்கணும். திரும்பிய பார்க்காது. சாப்பிட்டு முடித்த உடனே அது கட்டாயம் தெரிஞ்சிடும். நம்ம கைகளுக்கு போகிறது என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். திரும்பி பார்க்கும். அது திரும்பி பார்க்கும்போது அதுக்கு தட்டில் சோறு இருக்கும். அல்லேலூயா. அருமையானவர்களே, அவரை பற்றும் விசுவாசம் இந்த அம்மாக்குள்ளே இருந்ததுனால இந்த தடைகள் அவளை ஒன்றுமே செய்ய முடியலை. இப்போ என்ன பண்ணிட்டா பாருங்க, பிள்ளைகள் மேஜையிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்ட்டார். விடமாட்டே, அதான் அர்த்தம். நீங்கள் துணிக்கையாவது கொடுங்க. அல்லேலூயா. ஆமென். உடனே இயேசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உடனே என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, ஓ நின்ற விசுவாசம் எளிதானே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் பார்த்து சொல்லணும், மகனே உன் விசுவாசம் பெரியது, மகளே உன் விசுவாசம் பெரியது. ரெண்டாவது சொல்ற வார்த்தை தான் ரொம்ப ஹைலைட். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுங்க, ஓ நான் விரும்புகிறபடி எனக்கு ஆகும். எப்ப என் விசுவாசம் தடைகளை எல்லாம் தாண்டி பெருசா மாறுதோ, அப்ப என்ன நான் எதை விரும்புறேனோ இட் வில் ஹேப்பன். அல்லேலூயா. முதல்ல விரும்ப ஆரம்பிங்க. ஆமென். ரொம்ப நாள் கழிச்சு இப்ப எனக்கு ஒரு விருப்பம் வருது, சர்ச்சுக்கு 1 ஏக்கர் இடம் வேணும். அல்லேலூயா. இதை ஒரு 10-15 வருஷத்துக்கு விரும்பி இருந்தோம்னா, முன்னாடி விரும்பி இருந்தா எப்படியாவது என்ன செஞ்சிருக்கலாம், விலை கம்மியா இருந்தது வாங்கியிருக்கலாம். ஆனா நமக்கு வந்த விருப்பம் எப்படி வருது, எப்ப வருது, லேட்டா வருது. ஆமா, எப்படி லேட்டா வந்தாலும் நம்ம ஆண்டவர் லேட்டஸ்டா வருவார். அதனால சர்ச்சில் லேண்டு புரோக்கர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, நல்ல அவுட்டரான ஒரு இடத்துல ரொம்ப விலை இல்லாமல் ஆனால் போக்குவரத்து இருக்கணும், அப்படி ஒரு இடத்துல ஒரு ஏக்கர் இடத்த பாருங்க. யார் ஒரு ஏக்கர் இடத்த பார்க்குறீங்களோ அவங்க பணமாக 1 லட்சம் ரூபா கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி எல்லா குடும்பமும் 1 லட்சம், 50,000, 10,000 இந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு சபையில் 1 கோடி ரூபாய்க்கு சர்ச்சுக்கு இடம் முடிச்சாங்க போன ஒரு 5-6 மாதத்தில். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன். அவர் சொன்னது எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. என்ன பாச எப்படி கலெக்ட் பண்ணீங்க? எங்கள் விசுவாசி ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம்னு சொல்லிட்டேன். இல்லையா, ரொம்ப டல்லாகி போச்சே. அவன் ஏசுநாதரே ரொம்ப டல் அடிச்சிட்டாரு. நான் என்ன டாப்பிக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏங்க இவ்வளோ ஃபெய்த்தை பேசிகிட்டு இருக்கும்போது சகோதரர் பக்கத்து ஒரு அலையிலேயே கூட காணுமே. அல்லேலூயா. உடனே சொன்னார், பாஸ்டர் எங்கள் சபையில் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டேன். அதனால 1 கோடி கிடைத்து. இப்போ நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வரல. ஆனாலும் ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய விசுவாசம் பெரிதாய் மாற வேண்டும். நம்முடைய விசுவாசம் பெரிதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தேவன் பெரியவர். நீங்க எவ்வளவு விசுவாசம் வச்சாலும் அவர் அந்த விசுவாசத்துக்குள்ள அடக்க முடியாது. அவர் உலகத்தை விட பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர். அப்ப ஸ்திரீயே உன் விசுவாசம். இன்னைக்கு எப்ப நம்ம விசுவாசம் பெருசா மாற போகுது? குண்டு சட்டிக்குள்ள குதிரையை ஓட்டுற விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்கு. நம்ம விசுவாசம் பெருசா மாறணும். அவர் அதை பாராட்டணும். எதுக்கு விசுவாசிச்சோமோ அதை அவர் நமக்கு தரணும். அதை நம்ம பெற்று ஸ்தோத்திர கூட்டம் வைக்கணும். அல்லேலூயா. ஆமென். விசுவாசம் பெரியது. அதனால என்ன நடக்கும்? நீ விரும்புகிறபடி அவரை பற்றும் விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன ரகம் அப்படின்னா, அவர் தான். எல்லாம் சொல்லுங்க, அவர் தான். எல்லாத்துக்கும் அவர் தான். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீங்க தான் எல்லாத்துக்கும். அல்லேலூயா. இதுதான் அவரை பற்றும் விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்போது நம்ம டிசைர் எவ்வளவு இருந்தாலும் God will fulfill that desire.
அப்படியானால் உங்களுக்குள்ளே விசுவாசம், பற்றி கொள்ளுகிற விசுவாசமும் வர வேண்டும். அதே நேரத்தில் பெரிய விருப்பமும் வர வேண்டும். ஆமென். நீங்க எவ்வளவு நாளும் விரும்பலாம், அதற்கு யாரும் சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவு சொப்பனம் வேணும்னாலும் பார்க்கலாம், யாரும் அதற்கு சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க. உடைய விசுவாசம் பெரியது. நம்ம விசுவாசம் பெருசா மாறணும். அல்லேலூயா. ஆமென். 97 புதிய மனிதன் ஒரு நாடகம் போடும்போது அந்த ரவுடி ரங்கனுக்கு 2 உதவியாளர் இருப்பாங்க. அவங்க சொல்லுவானுங்க, என்ன பாஸ் 5க்கும் 10க்கும் எவ்வளவு நாள் நம்ம அடிச்சுக்கிட்டு தெரியுது, 5க்கும் 10க்கும் எவ்வளவு நாள் அடிச்சுக்கிட்டு தெரியுது, லம்பா ஒரு அமௌண்ட் அடிப்பாமா, செட்டில்மெண்ட் பண்ணுவோமா அப்படின்னு அவனுங்க பிளான் பண்றானுங்க. அந்த காட்சி ஒரே இரவில் எழுதின 21 காட்சி. ரொம்ப தெரியலைங்க எனக்கு ஒருத்தர் அதை பார்த்துட்டு, இதை சினிமா எடுத்தா கூட 100 நாள் ஓடும் அப்படின்னாப்புல. ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய காட்சிகள் போயிட்டே இருக்கும். அருமையான, அது வெறும் காட்சிகள். ஆனால் நம்ம விசுவாசம் இருந்தால் தான் நம்ம சாட்சிகளாக மாற முடியும். நம்ம காட்சிகளாக இருக்கிறோமா, சாட்சிகளாக இருக்கிறோமா? அப்போ என் விசுவாசம் அவரை பற்றிக்கிட்ட, இவர் செய்வார்யா, இவர் செய்வார். யாரு? இயேசு செய்வார், இயேசு தருவார். அல்லேலூயா. ஆமென். ஆனா போங்கடா போங்கடா போங்கடா, இயேசு இதை செய்வாரா? அல்லேலூயா. ஆமென். அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசம் உங்களுக்கு வந்த உடனே உங்க விருப்பமும் பெருசா மாறணும். அல்லேலூயா. நீங்க என்ன ப்ரொஃபைல்ல இருக்கிறீங்களோ, என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்களோ, அதுல இருந்து உங்க விருப்பமும் பெருசா மாறணும். ஏன்னா நீங்க எவ்வளவு விரும்பினாலும் உங்க தேவன் நீங்க விரும்பதை விட கோடி 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 பெரியவர். நீ ஆராதிக்கிற தேவன் நீ எவ்வளவு விரும்புறியோ அதை விட கோடி கோடி பெரியவர். நீங்க அவரை மரியாதை கொடுத்து, அவருக்கு மரியாதை வச்சு நீங்க அவரிடத்துல போய் கேட்டீங்கன்னா அவர் மகிழ்ச்சியோட அதை தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ அந்த ஸ்திரீ இவ்வளோ சொல்லியும் அந்த பற்றி கொள்றதுலேருந்து என்ன செய்யலை, கொஞ்சம் கூட லூஸ் ஆகலை. அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? ஜீசஸ் வாட் டோல்ட், விசுவாசம் பெரியது. ஆமென். விசுவாசம் பெருசா இருந்தா விருப்பமும் பெருசா வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் மேல விசுவாசம் இருந்தா பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீ விசுவாசம் இருந்தா பிள்ளைகள் மேல உங்க விருப்பமும் நாளுக்கு நாள் பெரிதாவதாக. அதோட உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு சொல்றேன். அநேகருக்கு, எல்லாருக்குள்ள அநேகருக்கு பிடிக்காத ஒண்ணு, உங்க சபை வளரணும்னு உங்களுக்குள்ளே விருப்பம் இருந்தா, விசுவாசம் இருந்தா, உங்க விருப்பம் நாளுக்கு நாள் சபையை குறித்து, எங்களுடைய சபை பெரிதாக மாறணும், எங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்படணும் என்கிற விருப்பம் பெருகும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, என் சபை இப்படி இருக்குன்னு விரும்புறோமா? என்னுடைய சபை நல்லா இருக்கணும்னு விரும்புறோமா? சபை ஆசீர்வாதமா இருக்குன்னு விரும்புறோமா? அல்லேலூயா. விசுவாசம் வளர வளர உங்க விருப்பமும் வளரும். எப்படி உங்க பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் வரும்போது உங்க விசுவாசத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, வளர்த்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பற்றி கொள்ளுகிற விசுவாசம் அவர்தான் எல்லாம். ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். நீங்க தான் ஆண்டவரே. ரீமா ராதா நாமாலா ஷமா ராதோ ராமாலாபா. யாரையும் நம்பாதீங்க, எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. ஆமென். அவரை